நாள் அம்மா அங்கே இருந்திருந்தாங்க அந்த வீட்டில். ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வரதுக்குள்ளே ஒரு 5-6 ரவுடிஸ் வந்து அந்த வீடு பெரிய லாரி வச்சுட்டு அது இடிச்சிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாரு. மாங்காடில் ஒரு இடத்துல என்கரேஜ் பண்ணி குடிசை போட்டாங்க. அது கம்யூனிஸ்ட் போலீஸில் கேஸ் கொடுத்து அதை ரிமூவ் பண்ண நிலைமைக்கு ஏற்பட்டது. சினி டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன் நிர்வாகத்துக்கு ராமச்சந்திரா குரூப் வந்த பிறகு நிறைய முறைகேடுகள் என்பது எதிர்த்தரப்பினரின் குற்றச்சாட்டு. இந்த இடம் பார்க்குக்கு பஞ்சாயத்துக்கு தானமாக கொடுத்தது ரெஜிஸ்டர் பண்ண இடம். இதை இப்போ போலி அவர் ஆவணத்தை தயாரித்து பிளாட் நம்பர் 7 சொல்லி 70 லட்சத்துக்கு விற்றுருக்காரு திரு ராமச்சந்திர குரூப் என்றவர். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொண்டு கொடுத்துட்டு ஐயா இந்த மாதிரி நீ 10 லட்ச ரூபா இவர்கிட்ட வாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கு. சும்மா வாயால் என்ன ஜாலரை வேணுமாலும் யார் வேணாலும் பண்ணலாம். ராமச்சந்திரா குரூப் தன் மீது கூறப்படும் புகார்கள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும் சிலரின் சதிச்செயல் என்றும் கூறி மறுக்கிறார். எக்ஸ்பெல் பண்ண ஒரு குரூப் இருக்கு, ஒரு 4-5 பேர் ரொம்ப வருஷமா 6 வருஷமா சிடிஏ உபதிரவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடு கொடுத்தாச்சு, இடம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு மேற்கொண்டு இடம் வேணும்னு கேட்டதுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது சொன்னதுனால அந்த ஒரு குரூப் 4 பேர் தான் நிரந்தரமாக 6 வருஷமா இந்த அசோசியேஷனுக்கு உபதிரவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நில மோசடிகள் தொடர்பாக காவல்துறை தனிப்பிரிவை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவ்விவகாரத்திலும் காவல்துறையின் தீவிர விசாரணையை உண்மையை கொண்டு வரும். டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். எல்லாருக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோ தானே, உங்களுக்கு இந்த மாதிரி தான் எனக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன? டெக்பெரி மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் மற்றும் டெக் பேட்ஸ் இணைந்து வழங்குபவர்கள். கொளத்தூர் காந்தி நகர் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் இவர் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் சென்னையில் வசித்து வருகிறார். ஜார்ஜ் வில்லியம்ஸின் தந்தை லோகநாதன் ஏட்டாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தாய் சிந்தாமணி. இவர்கள் இருவரும் ஆம்பூரில் உள்ள தங்களது சொந்த வீட்டில் வசித்து வந்தனர். சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பு திடீரென காணாமல் போனார்கள் இவர்கள். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆம்பூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னுடைய அப்பா அம்மா லோகநாதன் மற்றும் சாந்தா மேரி அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஜார்ஜ் வில்லியம்ஸ் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஜார்ஜ் வில்லியம்ஸும் அடிக்கடி சென்னையிலிருந்து ஆம்பூருக்கு வந்து செல்வார். அக்கம் பக்கத்தினரிடம் விசாரிப்பார். இது எப்போ பாரு இந்த கதவு பூட்டிட்டு இருக்கோம், 1.5 வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து நான். அப்போ இவங்க எங்கே போய்க்கிறாங்கன்னு எல்லாரும் பேசிக்குவோம் நாங்கள். இந்நிலையில் மீண்டும் ஒரு புகாரை அளித்தார் ஜார்ஜ். ஆம்பூரில் உள்ள தனது வீட்டின் செப்டிக் டேங்கில் எலும்புக்கூடுகள் கிடப்பதாகவும் அது தனது தாய் தந்தையராக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் தெரிவித்தார். புகாரின் பேரில் ஜார்ஜின் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் எலும்புக்கூடுகளை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். கிடைத்த அந்த எலும்புக்கூடுகள் ஜார்ஜ் வில்லியம்ஸின் பெற்றோர்களுடையதுதான் என்றும் அவர்கள் கொலை செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகள் இருக்கலாம் எனவும் பரிசோதனையின் முடிவில் தெரிய வந்தது. முதல் கட்ட விசாரணையை துவக்கினர் காவல்துறையினர். ஒன்று ஜார்ஜ் வில்லியம் அந்த கம்ப்ளைண்ட்டு, இன்னொருத்தர் ஜான் விக்டர் அப்படின்ட்டு
அவன் வந்து கம்ப்ளைண்டண்ட்டோட அங்கிள், அதாவது அவங்க மதரோட பிரதர். அவங்க மதரோட பிரதர் வந்து இவங்களை வந்து சில நேரம் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கான். அதாவது அவன் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல, மணிக்காக அவன் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக அப்பப்போ இவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால் எங்களோட சந்தேகம் வந்து அவன் மேலேயும் வந்துச்சு. கைக்கெல்லாம் ஆடி போச்சுங்க, நடுக்கமாக இருக்குது, நைட்டில் தூங்கவும் பயமாக இருக்குது. அதே எங்கள் பெத்தலேக்கு முழுக்கவே அப்படியே கலகத்தில் இருக்கிறாங்க ஜனங்க. செக் பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும். நீ சாகு 20 வருஷம் பொறுத்து, அது வரைக்கும் நான் பொறுத்து நிற்க முடியுமா? எனக்கு பணம் தான் தேவை, இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, பணம் கொடுன்னு கேட்பாங்க. சந்தேகம் வலுவடைந்ததால் ஜார்ஜ் வில்லியம்ஸிடம் கடுமையாக விசாரணை நடத்தினர் காவல்துறையினர். அந்த அக்கரன்ஸ் நடந்த அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வர்றான் அந்த ஜார்ஜ் வில்லியம் வந்து வரான், சென்னையிலேருந்து வர்றான். போய் கதவை தட்டுறாங்க, அவங்க அம்மா வந்து திறக்குது. இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்க போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் அந்த ஜார்ஜ் வில்லியம் வந்து அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளுறான். அவங்க அப்பா போய் இது மேலே விழுந்துடுறாரு, இந்த காட்ரேஜ் பீரோ மேலே விழுந்துடுறாரு. விழுந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. அவங்க அம்மா பதட்டப்பட்டு எந்திரிச்சு, என்னடா வயசானவரை பிடிச்சி தள்ளுற அப்படின்னு சொன்னோன்னே, நீ பெசாமரு வாய மூடு அப்படின்ட்டு அந்த அம்மாவையும் ஒரு கையால் பிடிச்சி தள்ளிடுறான். பக்கத்தால் இருந்த தலகணியை எடுத்து 2 பேரும் சேர்ந்து தலகணியை எடுத்து அந்த அம்மாவை ஃபஸ்ட்டு வந்து கொல்றாங்க. அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவர் எந்திரிக்கிறாரு. உடனே நீ இருந்து தனியாக இருந்து எங்களை தான் திரும்ப தொல்லை பண்ணிட்டு இருப்ப, நீயும் போ அப்படின்ட்டு அவரையும் பிடிச்சி அழுத்தி தலகாணி வச்சு அழுத்தி கொன்னுடுறாங்க. காவல்துறையினரிடமிருந்து தப்பிப்பதற்காகவே தானாக முன்வந்து தாய் தந்தையரை காணவில்லை என 1.5 வருடத்திற்கு முன்பு புகாரும் அளித்துள்ளார். காணாமல் போனவர்களின் பெயரில் உள்ள சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்ய குறைந்தபட்சம் 10 வருடம் பொறுத்திருக்க வேண்டும். அதனாலேயே எலும்புக்கூடுகள் செப்டிக் டேங்கில் இருப்பதாக மீண்டும் தானாக புகாரை கொடுத்துள்ளார் ஜார்ஜ். இந்த சம்பவத்தில் 2வது குற்றவாளியான ஜான் விக்டரின் மனைவி தனது கணவர் குற்றமற்றவர் என்றே நம்புகிறார். அவரெல்லாம் செய்யலங்க, அவர் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இது என்னவா குற்றம், இது என்னவா நடந்திருக்குது. நீங்க வந்து அவரை தான் நீங்க சரி பண்ணணும். நீங்க வில்லியம் தான் நீங்க சரி கட்டணும். அவர் தான் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாருங்க. அவரே செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இவர் மேல பழி போட்டு ஏதோ இருக்கிறாங்களே ஏமாந்துங்க இழிச்சு வைங்க, அதனால அவர் செஞ்சிருக்கிறாரு. பணத்திற்காக தாய் தந்தையை ஒன்றாக கொன்றது அதிர்ச்சி என்றால் அதை ஒரு காவல்துறை அதிகாரி செய்தது பேரதிர்ச்சி. ஒரு போலீஸ்காரரே அவருடைய அம்மா அப்பாவை கொன்று விட்டார் அப்படிங்கிறத தாண்டி வயது முதிர்ந்த பெரியவர்கள் குறித்து இந்த சமூகத்தின் பார்வை எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் ஜார்ஜ் வில்லியத்தினுடைய அம்மா அப்பா இருந்து 1.5 வருஷம் ஆச்சு. அந்த கொலை சம்பவம் நடந்து 1.5 வருடங்கள் முடிந்து இப்போதான் அந்த விஷயமே வெளியில் வந்திருக்கு. இந்த 1.5 வருஷத்தில் இந்த சமூகத்திலிருந்து யாரும் அந்த பெரியவர்கள் எங்கே போயிருக்காங்கங்கிற ஒரு கேள்வியை கூட எழுப்பவில்லை என்பது இந்த சமூகத்தின் மனோநிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது என நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நடந்தது என்ன, விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள netvshow@gmail.com.